வெல்கம் டு புகழ் அகாடமி. ஸோ நம்ம ஏற்கனவே கியூ ப்ராப்ளம்ஸில் 2 வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதில் எப்படிலாம் வரும் எப்படிலாம் வராதுங்கிறத பார்த்தாச்சு, சரிங்களா? அதில் டைரெக்டாக கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை விட்டால் இந்த மாதிரி இன்டைரக்டாக ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இந்த வீடியோ மட்டும் போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், ஒரு இது கொடுத்துட்டாங்க, க்யூப் கொடுத்துட்டாங்க மடிக்காமல். இதை நம்ம மடித்தா இதில் எது கரெக்டான ஆன்சராக வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, சரிங்களா? இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு ஆப்போசிட் பேர்ஸ் கண்டுபிடிச்சிடணும். ஆப்போசிட் பேர் எப்படி கண்டுபிடிக்கணும்? இதுதான் லாங்கு. ஸோ இதுலேருந்து நம்ம ஆப்போசிட் பேர் கண்டுபிடிக்கலாம். 6க்கு ஆப்போசிட் 2, 5க்கு ஆப்போசிட் 3. 1 விட்டு 1 பார்க்கணும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1க்கு ஆப்போசிட் 4. ஓகேங்களா? ஸோ இந்த பேர் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப இங்கே முக்கியமான விஷயம். இதை வச்சு தான் மற்றதில் எது வரும் எது வராதுன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி சார் எது வரும் எது வராதுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதில் குருட்டு மனப்பாடமாக ஒன்று பண்ணாலும் பண்ணலாம், சரிங்களா? அப்படி இல்லை நம்ம டைரெக்டாக பண்ணாலும் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு சைடில் 6 இருக்குது, 5 இருக்குது, 1 இருக்குது, இன்னொரு சைடில் 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. இதெல்லாம் ஆப்போசிட்ஸு. ஓகேங்களா? அப்போது 6 இருக்குது, 5 இருக்குது, 2 இருக்குது அப்படின்னா அங்கே பாருங்கள் 6ம் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டான பேரான 2வும் இருக்குது. ஸோ 6ம் 2 ஒரே இடத்துல வரதுனால கண்டிப்பாக இந்த ஆன்சர் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். 6 இருக்குது, 2 இருக்குது, கண்டிப்பாக இந்த ஆன்சரும் வராது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6 இருக்குது, 5 இருக்குது, 4 இருக்குது. 6 இருக்குது, 5 இருக்குது, 4 இருக்குது. அப்போ ஒரு பேரில் ஏதோ ஒரு நம்பர் இதில் வந்திருந்தால் போதும். மொத்தம் 3 பேர் இருக்கும் இல்லையா? 3 பேர்லேருந்தும் ஒரு பேர்லேருந்து ஒரு நம்பர் வரணும். அது ஆப்போசிட்லேருந்து தான் வரணும். அதாவது ஒரே சைட்லேருந்து வரலாம், ஆப்போசிட்லேருந்து வரலாம். ஆனால் ஒரே நம்பருக்கான ஆப்போசிட் நம்பர் வரக்கூடாது. 6க்கு 2 அப்படி வரக்கூடாது, 5க்கு 3 வரக்கூடாது. அந்த மாதிரி வராமல் 6, 5, 1 அப்படிங்கிற ஒரு க்யூப் வரலாம், 2, 3, 4ங்கிற க்யூப் வரலாம். இந்த மாதிரி மாறி வரலாம், சரிங்களா? ஸோ 6, 5, 4 கண்டிப்பாக இது வர்றதுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது, சான்ஸ் இருக்குது. இது ஏன் வராதுன்னு பாருங்கள். 4, 5, 1, 4 இங்கே 5 இங்கே 1. பாரு, 1க்கு ஆப்போசிட் 4. ஆனால் ஆப்போசிட்டை வந்து இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வராது. ஸோ எது வராதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா எந்த ஆன்சர் வருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? கண்டிப்பாக கனச்சதுர கணக்குகள்லேருந்து கொஞ்சம் டஃப்பாக கொஷின் கேட்கணும்னு நினச்சா இந்த பேர்லேருந்து தான் கேட்பாங்க. எப்படின்னா, கனச்சதுரத்தை மடிக்காமல் டைரெக்டாக அந்த மாதிரி க்யூபை இப்படி கொடுத்துட்டு மேலே இருக்கிற மாதிரி இப்படி கொடுத்துட்டு, ஸோ அதை நம்ம மடித்தா எது வரும் எது வராதுன்னு கேட்பாங்க, சரிங்களா? ஸோ மல்டிபிள் ஆன்சர்ஸ் கூட இதில் வர வாய்ப்பு இருக்குது. ஏவும் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க, பியும் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க, சி வர மாதிரி கொடுத்துருப்பாங்க, டி வராத மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏபிசி அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.